உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த காசியாபாத் பகுதியில் ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேருமே பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. அதனால பணத்துக்கு வீட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்க வேலை செய்யறதுக்கு முன்னாடியே இவங்க வீட்டில் ஒரு கோடீஸ்வர குடும்பம்னே சொல்லணும். ஒரே ஒரு பையன். அதனால அந்த பையன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிற பெற்றோர்கள் தான் அவங்க. இந்த மாதிரி நீங்க பெற்றோர்கள் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த கேஸ் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு கிரைம் கேஸ் தான். சரி, அந்த பையன் 10th படிச்சுட்டு இருந்தான். அவன் பேரு ஷர்மா. இவன் சின்ன பையன் அப்படிங்கிறனால பேரெல்லாம் மாற்றி சொல்கிறேன். ஸோ இந்த பையன் 10th படிச்சுட்டு இருக்கும்போது அவனோட பர்த்டேவுக்கு அவங்க அப்பா அம்மாட்ட எனக்கு ரொம்ப காஸ்ட்லி கிஃப்ட் வேணும்னு சொல்லி கேட்குறான். பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பையனுக்காக தான் அந்த வாழ்க்கை, பையனுக்காக தான் இவ்வளோ சொத்து, அதனால பையன் கேட்குறத வாங்கி கொடுத்தா என்ன தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த மொபைல் ஃபோன் அந்த பையனுடைய கையில் வந்ததுக்கப்புறம் அவனுடைய கேரக்டர் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. நல்லா படிச்சுட்டு இருந்த பையனுக்கு மார்க் குறையுது. அது மட்டும் இல்லாமல் ரோட்ல போற எல்லா பெண்களும், அது தன்னோட வயசு அம்மா வயசுல இருக்கிற பெண்களை கூட அவன் நிர்வாணமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அவங்க கூட பாலியல் உறவு வச்சுக்கணும்னு ஆசைப்பட்ட அவ்வளோ பெரிய அடிக்ஷனுக்குள்ள அவன் போயிருக்கிறான். அந்த பையன் பண்ண ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் ஆக்ரா முழுவதும் இப்படி ஒரு பையனா, இந்த மாதிரி ஒரு பையன் இருந்தா கழுத்து வச்சு நாங்களாம் கொண்டுருவாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. அவன் மட்டும் இல்லாம அவனோட இன்னொரு 3 பேரையும் இந்த பையன் ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டான். சரி, அந்த பையன் அப்படி என்ன பண்ணா, இந்த பெற்றோர்கள் பண்ண தவறு என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மறக்காம இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போடுங்க. இந்த கிரைமை முழுவதும் நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ண மறக்காதீங்க. இது போன வருஷம் நடந்த ஒரு கேஸ் தான். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காசியாபாத் பகுதியில் சைலேந்திரகுமார், ஜான்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு மிடில் கிளாஸ் தான். இவங்களுக்கு 2 பெண்கள். அந்த 2 பெண்களையும் நல்லா படிக்க வைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதில் மூத்த பெண் பேர் ராஷ்மி. இவங்க பேரையும் நான் மாற்றி சொல்கிறேன், ஏன்னா அவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த ராஷ்மிக்கு என்ன ஒரு வாழ்க்கையில் என்னவா ஆகணும்னு ஆசை அப்படின்னா, நம்ம ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க. பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படித்தவங்க, அதுக்கப்புறம் பிஎட் பண்ணிட்டு டீச்சர் வேலை எங்கே கிடைக்கும் சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தேடினதுல அவங்களுக்கு மதுரா பகுதியில், அதாவது ஆக்ரா மதுரா பகுதியில் உங்களுக்கு ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வேலை கிடைச்சிருக்கு. உடனே ஸ்கூல் இருக்கிற ஏரியாவிலே ஒரு வீடு பார்த்து தங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க சொந்த வீடு இருக்கிற இடத்துல இருந்து ஸ்கூல் இருக்கிறது ரொம்ப தூரம். அதனால ஸ்கூல் இருக்கிற பகுதியிலேயே ஒரு சின்ன வாடகைக்கு வீடு பிடிச்சிட்டு அங்கேயே தங்கிடுறாங்க. இவங்களுக்கு 17,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் சும்மா தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது தோண உடனே நம்ம ஏன் சும்மா இருக்கணும், படிச்சிருக்கோம், டியூஷன் எடுக்கலாமே, பசங்களுக்கும் உபயோகமா இருக்கும், நமக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்ச இந்த ராஷ்மி என்ன பண்றாங்கன்னா, இவங்க தங்கிக்கிற இடத்துல இருக்கிற 2-3 ஸ்ட்ரீட் சுற்றி இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் போய் உங்கள் வீட்டில் 8th படிக்கிற பசங்க, 9th படிக்கிற பசங்க, 10th படிக்கிற பசங்க, இந்த 3 கிளாஸுக்கும் நான் வந்து டியூஷன் எடுக்க போகிறேன். டியூஷன் ஃபீஸும் ரொம்ப கம்மி தான், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அனுப்பி வைங்க, நான் இந்த ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு இவங்களே போயிட்டு எல்லா வீடுகளையும் சொல்லிட்டு வர்றாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் இந்த ஷர்மா இருக்கான்ல, மொபைல் ஃபோன்னால கெட்டு போன பையன் மார்க் ரொம்ப கம்மியாக வாங்கிட்டு இருக்கான். ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த டீச்சர் ராஷ்மி சொல்லிட்டு வர்றாங்க. உடனே அந்த பேரண்ட்ஸ் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, பையனுக்கு மார்க் குறைஞ்சிட்டே இருக்கு 10th, அதனால நம்ம டியூஷன் அனுப்பி வைக்கலாமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அவங்க கொண்டு வந்து இந்த ராஷ்மி டீச்சர்கிட்ட இந்த பையனை ஷர்மாவை கொண்டு வந்து டியூஷனுக்கு சேர்த்து விட்டு போயிடுறாங்க. முதல் நாள் கிளாஸ்லயே அந்த ஷர்மாவுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, ஆல்ரெடி அவன் வந்து ரொம்ப கரப்டாக இருக்கிறான். இப்போ 23 வயசுல இருந்த இந்த ராஷ்மி டீச்சரை பார்த்த உடனே அவனுடைய மனதில் இந்த டீச்சரை நம்ம எப்படியாவது அடையணும், பாலியல் உறவு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப கேவலமான எண்ணத்தோடைய அந்த முதல் நாள்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கான். அதுக்காக அவன் பண்ண டெக்னிக் என்னன்னா, ஒரு 50 பேர் டியூஷன் படிக்கிறாங்க அப்படின்னா டியூஷன் படிக்கிறவங்களே ரொம்ப லேட்டாக தான் அந்த பையன் வருவான். ஏன்னா சீக்கிரம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம டீச்சர் கூட பேசிட்டு இருக்கலாம், அவங்கள வந்து நம்ம கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து லேட்டாக போவான். இவனுடைய இன்டென்ஷன் தெரியாம டீச்சர் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டையும் பழகிற மாதிரி தான் இவங்கூடையும் பழக ஆரம்பிச்சிருக்காங்க. ஷர்மாவோட நோக்கம் தெரியாத இந்த டீச்சர் இவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அக்கறையோட இவன் கேட்குற கேள்விகள்லாம் பதில் சொல்றது, இவன் லேட்டாக போனா கூட அது கண்டுக்காம இருக்குதுன்னு போயிட்டு இருக்குது. இந்த ஷர்மாவுக்கு சீக்கிரமே இந்த டீச்சர் கூட நம்ம பாலியல் உறவு வச்சுக்கணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்ததுனால அடிக்கடி பொக்கே வாங்கி கொண்டு போய் கொடுக்குறது, சாக்லேட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதாவது ஒன்று வாங்கி கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருப்பானா. அதுக்கு காரணம் கேட்டால், டீச்சர் இன்னைக்கு இது எக்ஸாம் நான் நல்லா பண்ணியிருக்கேன், ஸோ இன்னைக்கு எனக்கு வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கொடுத்துட்டே இருக்கான். டீச்சரும் அதை தட்டி கழிக்காம தான் கூட
தாங்கிட்டு டியூஷன் படிக்கிற ஒரு பையன் கொண்டாந்து கொடுக்கறதுனால ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் இருக்கிற உறவு வந்து இந்த மாதிரி தானே புனிதமா இருக்கும். அதனால அவங்களும் எந்த தப்பாவும் எடுத்துக்கவே இல்லை. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தது. இந்த சூழல்ல ராஷ்மிக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. இந்த மாப்பிள்ளை பேரு விராட். ரெண்டு வீட்லயும் சம்மதம் தெரிச்ச உடனே ஒரு 4 மாசம் கழிச்சு நம்ம கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த விராத்தும் இந்த டியூஷன் இருக்கிற பகுதிக்கு வந்து தான் கல்யாணம் பண்ணிக்க போற ராஷ்மி கூட அடிக்கடி பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இது வரைக்கும் இந்த சர்மாவுக்கு என்ன நினைப்புனா, நம்ம எப்படியாவது இந்த டீச்சரை கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு கல்யாணம் வேற ஆக போகுது. அதனால இந்த 4 மாசத்துக்குள்ள நம்மளுடைய நோக்கத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு அவசரப்பட்டவன் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான், ரொம்ப லேட்டா அவன் வழக்கம் போல டியூஷனுக்கு வந்திருக்கான். எல்லாருமே டியூஷன் போனதுக்கப்புறம் டீச்சர் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே சொல்லுவா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, டீச்சர் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ வந்து நான் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மூவ் பண்ணியிருக்கான். ஸோ இவன் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு அந்த டீச்சர் ஓரளவு கெஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இவன் வந்து நம்ம லவ் சொல்றதுக்காக இவன் அப்படி சொல்றான் போல இருக்கு, லவ் பண்றேன்னு சொல்ல போறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து, இல்லப்பா சர்மா, இது வந்து இந்த ஏஜ்ல உனக்கு வர்ற ஒரு அட்ராக்ஷன், இதை நீ லவ்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, நீ வந்து படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணு, அதுக்கப்புறம் +2 போகணும், காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு உனக்கு வந்து கல்யாணம் ஆக வேண்டிய வயசுல உனக்கு வந்து எல்லாமே சிறப்பா நடக்கும், நீ இப்போ படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழகா அட்வைஸ் பண்ணிட்டு இவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. இவன் அதை கேட்டு போனவன் டீச்சரை நம்ம எப்படி அடையிறது அப்படின்னு இதே எண்ணத்துல சுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கான். அப்படி ஒரு நாள் இவன் வழக்கம் போல டியூஷனுக்கு லேட்டாக தானே வருவான், ஆனால் அன்னைக்கு வந்து டியூஷனுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இவன் ஸ்கூல்லாம் லீவு போட்டு இப்போது ஸ்கூல் முடிச்ச டீச்சர் நேரடியாக வீட்டுக்கு வரும்பொழுது இவன் ஆல்ரெடி பூட்டப்பட்டிருக்கிற வீட்டுக்கு வெளியில நின்றுட்டு இருக்கான். ராஷ்மி கேட்குறாங்க, ஏப்பா இவ்வளோ சீக்கிரம் வந்து நீ எப்பவுமே டியூஷன் லேட்டாக தானே வருவேன் அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை டீச்சர், எனக்கு வந்து இன்னைக்கு வீட்டோட சேர்ந்து நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னு இருக்கு, அதனால சீக்கிரமே டியூஷன் முடிச்சுட்டு வர சொன்னாங்க, அதனால ஏர்லியர் நான் வந்துட்டேன் டீச்சர், நான் நீங்கள் ஹோம்ஒர்க் கொடுத்தீங்கன்னா நான் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்க எதுவுமே கண்டுக்காம கதவெல்லாம் திறந்து விட்டு, சரி உட்காருப்பா நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. வீட்டில் வந்து ஒரே ஒரு பாத்ரூம் இருக்கும். அந்த பாத்ரூம் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. டீச்சருடைய பர்சனல் பாத்ரூம் அதுதான். இது தெரிஞ்ச விஷயம். டீச்சர் வந்து ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே அங்க ஒரு குளியல போட்டு அதுக்கப்புறம் டியூஷனுக்கு வர்றத இவன் கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அதனால இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே, டீச்சர் உங்க பாத்ரூம் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஓஎஸ் தாராளமா யூஸ் பண்ணிக்கிறேன், போயிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே இவன் உள்ள போயிட்டு தன்னுடைய போனை ஏரோப்ளேன் மோட்ல போட்டு அங்க யாருக்கும் தெரியாத மாதிரி அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரெக்கார்டரை ஆன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் டீச்சர் உள்ள போயிருக்காங்க. போயிட்டு அவங்க குளிச்சுட்டு வெளில வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் யாருக்கும் தெரியாம பாத்ரூம்ல போயிட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த போனை எடுத்துட்டு அவன் மறைச்சு வச்சுட்டு வந்திருக்கான். அன்னைக்கு டியூஷன் முடிஞ்ச உடனே யாருக்கு தெரியாம வீட்டுல போயிட்டு இவன் போட்டு பார்த்திருக்கான். கரெக்டா அவன் பேஸ் பண்ண அந்த போன்லேருந்து டீச்சர் குளிக்கிற வீடியோ, நியூடு வீடியோ அவங்ககிட்ட இப்போ மாட்டிக்கிச்சு. இதை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்பட்ட இந்த சர்மா என்ன பண்றான்னா, அடுத்த நாள் அன்னைக்கு சண்டே நேரடியா ஒரு மதிய நேரத்துல டீச்சர்கிட்ட போயிருக்கான். டீச்சர்கிட்ட போயிட்டு மறுபடியும் சொல்லியிருக்கான், டீச்சர் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கான். நான் ஆல்ரெடி சொன்னல தம்பி, நீங்க எல்லாம் பேசக்கூடாது மாதிரி, நான் ஒரு டீச்சர், நீங்க ஸ்டூடெண்ட், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல நான் உங்க கூட பாலியல் உறவு வச்சுக்கிட்டே ஆகணும், நீ என் கூட கம்பெனி கொடுக்குறியா இல்லையான்னு மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான். அவனுடைய ரியல் டோன்ல இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கான். அப்படி பேசின உடனே இந்த ராஷ்மி டீச்சருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. இப்படிலாம் பேசினா உங்க அப்பா அம்மாட்ட கூப்பிட்டு சொல்லிடுவேன், ஒழுங்கா ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டானுன்னு, என்னையா ஓடிப்போ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவனுடைய போன் எடுத்து இந்த போன்ல இருந்த நியூடு வீடியோ காட்டினோடனே டீச்சருக்கு அதை பார்த்துட்டு பயங்கர ஷாக்கிங். ஏன்னா அவங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. இது எப்படி எடுத்த படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை பிடுங்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு 10வது படிக்கிற பையன் இல்லை, அவன் எவ்வளோ வேகமா இருப்பான், அந்த போனை அவன் கொடுக்கல. அவன் என்ன சொல்லிட்டான்னா, உங்களுக்கு வந்து ஒரு நாள் நான் டைம் தர்றேன், இந்த டைமுக்குள்ள நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒருவேளை என்னுடைய ஆசைக்கு உங்க ஒத்துக்கல, என் கூட நீங்க படுக்க வரல அப்படின்னா இதை நான் எல்லா சோசியல் மீடியாவிலையும் ரிலீஸ் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில வந்துடுறான். அடுத்த நாள் ஃபுல்லா இவங்க ஸ்கூல் போகல, யார்ட்டையும் பேசல. இதை என்ன பண்றது, எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா 4 மாசத்துல அவங்களுக்கு கல்யாணம் இருக்குது. இதை வீட்லயும் சொல்ல முடியாது, அங்க யாரும் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, புது இடம். அவங்க பயங்கரமா குழம்பி போய் நிற்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரியான சூழல் உங்களுக்கு வருமானால், இதை பார்க்குற சகோதரிகள் தயவு செஞ்சு நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. இது வந்து ஒரு பெரிய குற்றம். இதை நீங்க உடனடியா போலீஸ்க்கு தெரியப்படுத்துறீங்கன்னா இது யாருக்குமே தெரியாது. ஒரு சைபர் கிரைம் உங்களுடைய அந்த மாதிரி வீடியோ ரிலீஸ் ஆனா கூட உடனே இம்மிடியட்டா தூக்கிடுவாங்க. இதுக்கு மிகப்பெரிய ஆக்ஷன் எடுப்பாங்க.
கவர்மெண்ட்டும் காவல்துறையும் இதுக்கு வந்து உங்கள் பக்கம் வந்து ரொம்ப ஆதரவா நிற்கும், ஸ்ட்ராங்காகவே நிற்கும். தயவு செஞ்சு பயப்படாதீங்க. இந்த மாதிரி சூழல்ல இருந்தால் உடனடியாக காவல்துறைக்கு போயிருங்க. இந்த பெண் ராஷ்மி வந்து அந்த மாதிரி போகலை. ஒரு நாள் ஃபுல்லாக யோசிச்சவங்க அடுத்த நாள் இந்த சர்மா வீட்டுக்கு வந்தோடனே, சரி ஓகே, நீ சொன்ன மாதிரி ஒரு நாள் நான் உன் கூட இருக்கேன், நீ வந்து அதை டெலீட் பண்ணிடுவீல்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அழுதுகிட்டே கேட்டிருக்காங்க. நான் கண்டிப்பா டெலீட் பண்ணிடுவேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அவங்க இவனுடைய ஆசைக்கு அவங்க ஒத்துருக்காங்க. அது முடிஞ்ச உடனே இவன் அவங்களுக்கு முன்னாடியே இந்த வீடியோவை டெலீட் பண்ணியிருக்கான். சரி எல்லாமே முடிஞ்சிருச்சு, கர்மம் இனிமே இவன் முகத்திலே முழிக்க வேணாம்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா மறுபடியும் அடுத்த நாள் இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, நைட்ல இவங்களுடைய இந்த வீடியோவை உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கான். ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன வீடியோவை சென்ட் பண்ண உடனே இதை பார்த்து அவங்க பயங்கர ஷாக்கிங். மறுபடியும் அவன்கிட்ட கேட்கும்போது, இல்லை டீச்சர், என்கிட்ட இன்னொரு காப்பி ஒன்று இருந்திருக்கு, எனக்கு தெரியல, ஸோ இதையும் நான் டெலீட் பண்ணுறதுன்னா நீங்கள் எனக்கு மறுபடியும் கம்பெனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் வந்திருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்களுக்கு. ஏன்னா பதறி போயிருக்கிறாங்க. இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம், ஒரு திரும்ப தப்பு பண்ணிட்டோம், என்னோட வீடியோ இருக்குது, இது வெளில போனால் என்ன ஆகும், என்னுடைய பெற்றவங்க என்ன நினைப்பாங்க, என்னுடைய சோஷியலாக இங்கே நான் பழகிட்டு இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போனவங்க மறுபடியும் அவங்க கூட இருந்திருக்காங்க. அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. அவனுடைய மிரட்டலுக்கு தான் பயந்து மறுபடியும் இருந்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கான், மறுபடியும் அங்கேருந்து டெலீட் பண்ணியிருக்கான். உங்க டீச்சர் அவங்களுக்கு தெரியாதா, இவன் வந்து இன்னொரு காப்பி வச்சிருப்பான் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பயத்துல அவங்க நம்பி இருந்திருக்காங்க. இப்போ வெளியில போனவன் இந்த பையன் என்னன்னா, ஏதோ பெருசா நம்ம சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய இந்த கர்வத்துல தன்னுடன் தான் கூட படிச்சுட்டு இருந்த 3 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து, இங்கே பாரு நான் ஒரு முக்கியமான வீடியோ வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீச்சருடைய நியூடு பாத்திங் வீடியோவை காமிச்சிருக்கான். அதை பார்த்தோன்னே அந்த பசங்களும் பயங்கர ஷாக்கு. இது எப்படி அவனுக்கு கிடைச்சது, ஏதுரா அப்படின்னோடனே அப்போதான் அந்த மொத்த விஷயத்தையும் சொல்லியிருக்கான். இதை நான் தான் எடுத்தேன், இதை காமிச்சு நான் 2 திருப்ப டீச்சர் கூட ஜாலியாக இருந்துட்டேன், பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு டே ப்ளீஸ்ரா எங்களுக்கு வேணும்டா அப்படின்னு சொல்லி கெஞ்சிருக்கானுங்க. அவன் வீரத்தை காட்டுறதுக்காக இந்த 3 பசங்களையும் அழைச்சிக்கிட்டு டீச்சர் வீட்டுக்கு போயிட்டு, டீச்சர் ஏன் கூட நீங்க இருந்த மாதிரியே இந்த 3 பசங்க கூட நீங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நான் டெலிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டீச்சர்கிட்ட இந்த வீடியோ காமிச்சிருக்கான். இதை பார்த்த உடனே டீச்சருக்கு பயங்கர ஷாக்கிங். இப்போதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது கைமீறி போயிடுச்சு, இது இங்க நிக்க போறது இல்லை, இன்னும் இது 4 பேரோட முடிய போறது இல்லை, இது 40 ஆகலாம், 400 ஆகலாம், இது எங்க போய் முடியும்னே தெரியல அப்படின்னு அவங்க கோவப்பட்டவங்க அந்த 3 பேருக்கு முன்னாடி சர்மாவுக்கு பலாரம் ஒரு அரை அறிஞ்சு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் வந்து இதுக்கப்புறம் நீ சொல்றதை கேட்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அடிச்சிடறாங்க. இப்போ தன்னுடைய 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி அடிச்சுட்டாங்களேங்கிற அந்த அவமானத்துல அந்த பையன் வெள்ளம் வந்தவன் சோசியல் மீடியா முழுசா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு எல்லாத்துலயும் இந்த நியூடு வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டான். இந்த வீடியோ 1 வீக்ல ஆக்ரா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. இது அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள விராத் கையிலையும் கிடைக்குது. அவர் பார்த்துட்டு உடனடியா ராஷ்மிக்கு ஃபோன் பண்ணி என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது என்ன பதில் சொல்றதே தெரியல. இந்த ராஷ்மியுடைய அப்பா அம்மாவுக்கும் இந்த வீடியோ அவங்களுடைய கிராமம் சார்ந்த எல்லா பகுதியிலும் போய் ஒரே பேசு பொருளா மாதிரி இந்த பெண் வெளியிலேயே வராம வேலைக்கும் போகாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறாங்க. ஒரு இடத்துல இதுக்கப்புறம் நம்ம வாழ வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க எலி மருந்தை சாப்பிட்றாங்க. இப்போ பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழல், பெண் என்ன மாதிரியான கஷ்டத்துல இருப்பாளோ அப்படின்னு அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு வந்தவங்க பெண் இப்படி சூசைட் அட்டெம்ப்ட் கிடக்குறான்னு பார்த்துட்டு அவங்கள அப்படியே கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சு காப்பாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ராஷ்மி கிட்ட சமாதானப்படுத்தி எல்லாத்தையும் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து ஒரு டிஎஸ்பி சுராஜ் ராய் அப்படிங்கிறத போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உடனடியா காவல்துறை இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு ஒரு தனி டீம் போட்டு சைபர் கிரைம் மூலமா நெட்ல இருந்த எல்லா இவங்களுடைய பாத்திங் வீடியோவையும் டெலிட் பண்ணிட்டாங்க. இந்த 4 பேரையும் கைது பண்ணி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அவங்க இருக்கிறாங்க. இவங்க எப்ப வருவாங்க, இவங்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஒருவேளை இவங்க சின்ன பசங்க அப்படிங்கிறதுனால சீக்கிரமா கூட வந்துடலாம். ஆனா இந்த தண்டனை அவங்களுக்கு போதுமா அப்படிங்கிறது தெரியல. சட்டம் சம்பந்தமா படிச்சிருக்கவங்க இவங்களுக்கு பெரிய தண்டனை ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு நல்லா படிச்சிருந்த பையனை கெடுத்தது என்ன பொறுத்தவரை அவங்க அப்பா அம்மா தான். இவனுக்கு தேவையில்லாம அவ்வளவு பெரிய ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்தது இல்லாம அவன் என்ன பாக்குறாங்கிறதையும் அவங்க மானிட்டர் பண்ணாததுனால அந்த பையன் இன்னைக்கு ஒரு சமூகத்துல ஒரு மிகப்பெரிய குற்றவாளியா மாறி நிற்கிறான். அது இன்னையோட முடிஞ்சுதா? ஜெயில விட்டு வந்தோடனே அவன் திருந்திட போறானா, இல்லை இதை விட பல மடங்கு வீரியமா இவன் குற்ற செயலில் ஈடுபட போறானா, உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவருடைய கான்டாக்ட்லாம் எப்படி இருக்க போகுது, இன்னும் நிறைய குற்றவாளிகளோட பழகி அவன் வந்து ஒரு கூர்த்திட்டப்பட்ட குற்றவாளியா வருவானா அப்படிங்கிறதுலாம் தெரியல. என்ன இருந்தாலும் வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் ஃபோன் வந்து நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு, அதை விட கெட்ட விஷயங்கள் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறத உணர்ந்து குழந்தைகள்கிட்டயோ இல்லை உங்க பசங்கள்கிட்டயோ இதை கொடுக்கும்போது அவங்க என்ன பார்க்குறாங்க,
என்ன எவ்வளோ நேரம் அதில் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன, அவங்க வெளில போய் எப்படி நடந்துக்கிறாங்க, இப்படி எல்லாத்தையும் தயவு செஞ்சு மானிட்டர் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், படித்தவங்க படிக்காதவங்கன்னு எந்த மாறுபாடும் இல்லை. ஒரு சின்ன பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா உடனே நீங்கள் பயந்து போய் இது போலீஸ்கிட்ட போகாமல், இன்னும் 2025 கூட இதை போலீஸ்கிட்ட கொண்டு போகக்கூடாது, இது வந்து அவமானம் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காம, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் நம்புகிற உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம். இல்லை காவல்துறையிட்ட போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது வெளியில் வராது. இது வந்து அவமானமே கிடையாது. அவமானப்பட வேண்டியது தப்பு பண்ண அவங்க தான். தப்பு பண்ணாத நீங்கள் எந்த விஷயத்துலையும் அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவமானம் நினைக்க வேண்டியதில்லை. நீங்கள் வந்து குற்றவாளிகளை தயவு செஞ்சு இந்த சமூகத்துக்கு காட்டி கொடுங்க அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு வைக்கிற வேண்டுகோள். சரியின்படியே இந்த கேஸை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நம்ம தொடர்ச்சியாக இணைப்பிருப்போம். நன்றி, வணக்கம்.